ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு 3 முடிச்சு ட்ராமா 2 பார்ட்டா அப்லோட் பண்ண போறேன். ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட சீமாவை தான் காட்டுறாங்க. நைட்லாம் தூங்காம பிரேம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உடனே பிரேமும் ஆபீஸ் விட்டு வரான். உடனே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி பாசமா சொல்றா. ஆனா அவன் போமா அவளை பத்தி முறைச்சுக்கிட்டே இங்கிருந்து போயிடுவான். ஏன்னா இவன் மேல அவன் செம்ம கோத்துல இருக்கான். தனியா போய் நின்னுக்கிட்டு அப்படியே அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறான். சீமாவை அந்த ஆளு ரொம்ப தப்பு தப்பா பேசியிருப்பான்ல, அதெல்லாம் நினைக்க நினைக்க அவனுக்கு ஆத்திரமா வருது. உடனே சீமா பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாருங்கங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் கோவப்படாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் நீ பண்ணதை என்னால மன்னிக்கவே முடியாது. நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா? நான் எத்தனை தடவை சொன்னேன் நீ டான்ஸ் பண்ணாத அப்படின்னு. நீ பப்ளிக்ல டான்ஸ் பண்ணதுனால தானே கண்டவெல்லாம் உன்னை தப்பு தப்பா பேசுறான். இதுக்கு இடம் கொடுத்தது நீ தானே, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அவ அவ எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கிறான். ஆனா அவ எதையுமே புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. இனிமே நீ என்கிட்ட பேசாத, உனக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அன்னிக்காரி கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் அவளுங்க 3 பேரும் ஒண்ணு கூடிடுறாளுங்க. இந்த மாதிரி பிரேம் சீமாக்கு சண்டை நடக்குது. ஆனா என்ன சண்டைன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னா இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காளுங்க. இது சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்க அத்தைக்காரி சீமாக்கு கால் பண்ண நினைக்கிறா. உடனே கால் பண்ணும் போது அதை அன்னிக்காரி தான் எடுக்கிறா. ஹலோ, யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இந்த மாதிரி நான் சீமாட்ட பேசணுமா, சீமாவோட அத்தை தம்மா பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அத்தை நீங்களா, உங்களுக்கு தெரியாதா, பிரேமுக்கும் சீமாக்கும் இன்னைக்கு ரொம்ப பெரிய சண்டை நடந்துச்சு, என்னன்னே தெரியல, அவங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல, இதை கேட்ட அத்தைக்காரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இடிங்க சீமாட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சீமாட்ட கொடுக்க, உடனே சீமா தனியா எடுத்துட்டு போய் பேசுறா. அத்தைக்காரி என்னமாச்சு அப்படிங்கிற மாதிரி பதறிட்டு கேட்க, அவளும் அழுதுட்டு சொல்றா, இந்த பாருங்க அத்தை, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அன்னைக்கு நான் டான்ஸ் பண்ணேன்னு அதை டிவில டெலிகாஸ்ட் பண்ணதுனால எல்லாரும் என்ன ரொம்ப தப்பா பேசுறாங்க, அதுவும் பிரேமுக்கு முன்னாடி. அதனால அவர் ரொம்பவே என் மேல கோவத்தை காட்டினாரு, என் மேல விருப்பத்தை காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரேம் இது வரைக்கும் உன்னை அந்த அளவுக்கு காதலிச்சா, அவனுக்கே கோவம் வருதா, எனக்கு இதெல்லாம் என்ன சொல்றதே தெரியல, அந்த வீட்டுல பிரேம் மட்டும் தான் உனக்கு ஆறுதலா இருக்கான்னு பார்த்தேன், இப்ப அதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்க சீமா பேசுறது எல்லாத்தையுமே ஒட்டி கேட்கறதுக்கு அந்த அன்னிக்காரி முயற்சி பண்றா. ஆனா அவ காதுல எதுவுமே விழல. இங்க அத்தைக்காரி பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு சீமாவோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யார்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை வாங்கி பார்த்தா அதுல சீமாவோட குரல் கேக்குது. உடனே போனை கட் பண்ணிடுறாரு. அவருக்கு அப்படியே தலைகாலு புரியாத கோவம் வருது. அப்படியே முறைச்சுக்கிட்டே கேக்குறாரு, நீ மறுபடியும் என்னை ஏமாத்துறியா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இன்னைக்கு காலையில ரக்ஷா பந்தன்ல என் கையில நீ ராக்கி கட்டும் போது நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கினேன், இனிமே நீ சீமாட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீயும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணதானே, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ அவள்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டி விட்டுறாரு. அத்தைக்காரங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே எங்க பிரேம காட்டுறாங்க. அவன் இன்னமும் நைட்லாம் தூங்காம பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப சீமா சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு, இந்த மாதிரி சாப்பிடுங்க ப்ளீஸ்ங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், உங்க வயித்தை காய போடாதீங்க, உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது, இப்ப என்ன உனக்கு, நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே, இதை வச்சுட்டு போ, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே அவளும் சாப்பாடு எடுத்து அவன் பக்கத்துல வச்சுட்டு ரூமுக்கு போயிடுறா. கண்டதையும் போட்டு யோசிச்சு மனசு குழப்பிட்டு இருக்கா. நைட்லாம் அவளுக்கு தூக்கமே வரல. சரி அவ சாப்பிட்டாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருந்து பாத்துட்டு இருக்கா. அவனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து வாய்க்கிட்ட வைக்கிறான். அந்த ஆளு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. உடனே அவனுக்கு மூட் ஆஃப் ஆயிடுது. டக்குன்னு சாப்பாடை வச்சுட்டு அவன் பட்டு போயிடுறான். இதெல்லாம் பாக்குற சீமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால தானே இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி போல, அதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பூஜைக்கான எல்லா விஷயத்தையும் பொண்ணா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ரோஹிணிட்ட பூஜை விஷயமா கேட்டா, அவ
எல்லா விஷயத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறா. இதெல்லாம் பாக்குற மாமியாக்காரங்களுக்கும் சரி பாட்டிக்கும் சரி ஆச்சரியமா இருக்கு. இந்த சின்ன வயசுல இந்த பூச்சி சம்பந்தமா எல்லாமே உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் என்னோட அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நானும் அக்காவும் ஒன்னா தான் எங்க வீட்டுல பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க அப்படியே சீமாவோட அப்பா வீட்டுல தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா யாரோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போறாரு. அதை பிரிச்சு பார்த்த அப்பாக்காரங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்மளோட ரோஹிணி +2ல பாஸ் ஆயிட்டா. அது மட்டும் இல்ல அவ ரொம்ப நிறைய மார்க் எடுத்திருக்கிறதுனால டெல்லியிலேயே பெரிய காலேஜ்ல அவளுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் கேட்ட ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. அப்படியே இங்க பரத்வாஜ் வீட்டுல தான் காட்டுறாங்க. எல்லாரும் பூஜைக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது மாமியாக்காரங்க இந்த மாதிரி கிருஷ்ணாவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ராதா கிருஷ்ணா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாததுனால அவங்க 2 பேருக்கும் அன்பு இல்லைன்னு ஆயிடாது. அவங்க 2 பேரை பத்தி தானே இந்த உலகமே பேசுது. அவங்களோட அன்பு தான் ரொம்பவே புனிதமானது. அவங்களோட காதல் காதல் காவியமாவே மாறிடுச்சுங்கிற மாதிரிலாம் பெருமையா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க சீமாக்கு அவளை பத்தியே சொல்ற மாதிரியே இருக்கு. ஏன்னா அவளுக்கும் பிரேமுக்கு தான் கல்யாணம் ஆகல. இந்த மாதிரி அவங்க பேச பேச சீமாவோட முகமே வாடி போகுது. அப்ப உமா சொல்லிட்டு இருக்கா, என்னாச்சு சீமா, உன்னோட முகமே சரியில்லையே. அவங்க ராதாகிருஷ்ணாவை பத்தி தான் சொன்னாங்க, உன்னையும் பிரேம பத்தியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. உடனே மாமியாக்காரங்க வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இங்க ரோஹிணிக்கு அப்பாக்காரரு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீ பாஸ் ஆயிட்டமா, டெல்லியிலேயே ஒரு பெரிய காலேஜ்ல உனக்கு சீட்டு கிடைக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வாரமே நீ டெல்லியில ஜாயின் பண்ணிடு. அப்படியே அங்கிருந்து போயிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அவளுக்கு பாஸ் ஆனதுல சந்தோஷம் தான். பட் டெல்லியில இருந்து படிக்கிறதுல தான் அவளுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா டெல்லியில தானே இந்த பரத்வாஜ் வீடு இருக்கு. ஏன்னா அங்க தானே பிரேமும் இருக்கான். சோ பிரேம் அண்ட் சீமாக்கு நடுவுல நம்ம இருக்க வேணாங்கிறது தான் ரோஹிணியோட எண்ணம். எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போலான்னு பார்த்தா அப்பா இங்கேயே இருக்க சொல்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த மாதிரி நான் பாஸ் ஆயிட்டேன், டெல்லியிலேயே காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அந்த காலேஜ் அது ரொம்ப பெரிய காலேஜ் ஆச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில இருந்து மாமியார்ல இருந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மாமியாக்காரங்க சீமா கையில பிரேமுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கு, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியில நீயும் அவனும் சேர்ந்து தான் ஆரத்தி எடுக்கணும், அதனால இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் பிரேம்கிட்ட கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க அவளும் தயக்கத்தோடைய ரூமுக்கு போறா. பிரேமும் குளிச்சுட்டு வரா. உடனே சொல்ற, இந்தங்க உங்களுக்கு அத்தை ட்ரெஸ் கொடுத்தாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்ல இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு நீங்க லீவ் போட்டுக்கோங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஆரத்தி எடுக்கணுமா, நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு மனஸ்தாபம் இருந்தாலும் அதை நம்ம வெளில காட்டிக்க வேணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இவன் கொஞ்சம் கூட மதிக்காம ஆபீஸ்க்கு கிளம்பி போறா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு கருணா வரா. என்னாச்சு தம்பி, என்ன நீ கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா நீ வீட்டுல இல்லாம வெளில போற அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போறா. இங்க அன்னிக்காரிட்ட அங்க வேலை செய்யற வேலைக்கார இந்தாங்கம்மா ஒரு லெட்டர் அந்த டேபிள்ல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறா. இந்த லெட்டர் சீமா கல்யாணத்துக்கு முன்னாடி பிரேம்காக எழுதின லெட்டர் தான். அவன் ஆபீஸ் சம்பந்தமா கீழே தான் ஒர்க் பண்ணிருப்பான். அப்பதான் அந்த லெட்டர் மிஸ் ஆயிருக்கும் போல. அதை எடுத்துட்டு இவள்கிட்ட கொடுக்க உடனே இவ பிரிச்சு படிக்கிறதுக்கு போறா. நல்ல வேலை கரெக்டா அந்த நேரத்துல பாட்டி அவளுக்கு வேலை கொடுக்க இவ அந்த லெட்டரை அங்கேயே வச்சுட்டு போயிடுறா. அப்புறம் அந்த லெட்டர் ஒரு பானை மேலதான் இருக்கு. அந்த பானையை எடுத்துட்டு பூஜை நடக்கிற இடத்துல கொண்டு வைக்கிறாங்க. அப்படியே அவ டேபிள்ல வச்ச அந்த பேப்பரும் கீழே விழுந்துருது. இங்க ஆரத்தி எடுக்க சொல்றாங்க. அப்ப பார்த்தா பிரேம் வரல. சீமாவும் ஆரத்தி எடுக்கிறதுக்கு போறா. அப்ப பாட்டி தடுக்கிறாங்க. என்ன நீ தனியா ஆரத்தி எடுக்க போற, பிரேம் எங்க, 2 பேரும் ஜோடியா தானே ஆரத்தி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல உடனே இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்பதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிரேம்காக வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அவன் வரலங்கிறதுனால வேற வழி இல்லம்மா நீயே எடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவ ரொம்ப வருத்தமாவே அப்படியே ஆரத்தி எடுக்க போறா. அப்ப கரெக்டா பிரேமும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். 2 பேரும் ஒன்னா ஆரத்தி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சீமாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரெக்டான நேரத்துல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடியும் அழகா ஆரத்தி எடுக்கிறாங்க. இதை பாக்குற ரோஹிணிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனையும் நல்லபடியா கொண்டாடிடுறாங்க. அதோட எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சீமா பிரேமுக்கு தேங்க்ஸ் சொல்றா. எனக்காக தானே நீங்க வந்தீங்க, ரொம்பவே தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் சொன்னா உனக்காக வந்தானு, உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது, இப்ப எதுக்கு நான்